ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் எப்படி வீட்டில் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். லாஸ்ட் வீடியோ, அதாவது ஹேர் பேக் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை பார்த்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நான் வந்து எப்படி ஹேர் ஐனிங் பண்ணுறேன் வீட்டில்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கன்னு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹேர் ஐனிங் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட முடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்சராக தான் இருக்கும். கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், அதே மாதிரி கொஞ்சம் ட்ரையாகவும் இருக்கும். ப்ரீவியஸாக என் முடி வந்து இன்னும் ரஃப்பாக இருந்துச்சு. இப்போ வந்து நல்ல ஆயில் மசாஜ், ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறதுனால இப்போ என் முடி கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடுச்சுன்னே சொல்லலாம். அதே மாதிரி என் முடி வந்து ரொம்ப புஷ்ஷுன்னு இருக்கும். ஸோ நார்மலாக நான் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணேன் அப்படின்னா ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ண மாதிரி இருக்காது. நான் ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன். அந்த மெத்தட் யூஸ் பண்ணால் மட்டும்தான் என் முடி வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணாலும் ஸ்ட்ரைட்னிங் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை ஹேர் ட்ரை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுவேன். உங்களுக்கு வந்து என் முடி டெக்ஸ்சர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக ஹேர் ஐனிங்க்கு போயிடலாம். ஸோ ஹேர் ட்ரை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு தடவை ஹீட் ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணிடுறேன். என் முடி வந்து ஈரமெல்லாம் எதுவுமே இல்லை, நல்லா காஞ்ச முடி தான். ஸோ காஞ்ச முடியில் ஒரு தடவை இப்போ வந்து நான் ஹேர் ட்ரை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஹாஃப் பன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சமாக முடி எடுத்துட்டு ஹேர் ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் வந்து இப்போ ஹேர் ட்ரை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வந்து எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் ட்ரை உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து ஹேர் ட்ரை யூஸ் பண்ணுறதுல கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது. ஹேர் ப்ரஷ் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஹேர் ட்ரையரை வந்து இந்த மாதிரி காமிக்கிற மெத்தடும் ஒன்று இருக்குது. நான் வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு மெத்தட் சொல்லித்தரேன். அது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு. இது வந்து ஒரு சைடு முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ இன்னொரு சைடு ஜஸ்ட் லோ செட்டிங்கில் தான் நான் வச்சுருக்கேன். ஹை மீடியம்லாம் கிடையாது, ஜஸ்ட் லோவில். இந்த மாதிரி முடியை வந்து கீழே டைட்டாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி காமிச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து லோவில் தான் வச்சுருக்கோம். ஸோ அவ்வளோ ஹீட் இருக்காது, ஹேர் ட்ரையிலேருந்து அவ்வளோ ஹீட் வராது. ஸோ அதனால உங்களோட கை வந்து அவ்வளோ சூடெல்லாம் ஆகாது. ஸோ பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த மாதிரி முடியை கொஞ்சம் டைட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹேர் ட்ரை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நான் வந்து இப்போ ஹேர் ப்ரஷ்ல யூஸ் பண்ணல, ஜஸ்ட் நான் கை யூஸ் பண்ணி தான் ஃபுல்லாக என்னோட முடிக்கு வந்து ஹேர் ட்ரை யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் கொண்டையிலேருந்து மறுபடியும் கொஞ்சமாக முடி எடுத்துக்கிறேன், ஒரு சைடு மட்டும். மறுபடியும் மிச்சம் இருக்க முடியெல்லாம் கொண்டை போட்டு வச்சுக்கிறேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது, இல்லாட்டி ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஹீட் ப்ரொடெக்டர் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக ஹீட் ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து GOT2B பிராண்ட் யூஸ் பண்ணுறேன். GOT2B பிராண்ட் வந்து வால்மார்ட்லேருந்து தான் நான் வாங்கினேன். வால்மார்ட் இல்லை வால்கிரீனில் கிடைக்கும், செக் பண்ணுங்கள். இந்தியாவில் வந்து இப்போ நிறைய பீப்ளண்ட் அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. இல்லை ட்ரெஸ்மி கூட நல்லா தான் இருக்கும். ஸோ நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு ஹேர் ட்ரை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதுக்கப்புறம். நான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக கலக்கி வச்சுட்டு ஹேர் ட்ரையெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். வெறும் ஹேர் ட்ரையில் தான் நான் வந்து நார்மலாக தான் முடிய காய வைப்பேன். கண்டிப்பாக நான் ஹேர் ட்ரையெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டேன், பிடிக்காது. அப்போ என் முடி ரொம்ப ட்ரை ஆகிடும். அதனால தான் தலைக்கு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் உடனே ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ண அப்படின்னா என் முடி ரொம்ப ட்ரையாக தெரியும். அதுக்காக ஒரு நாள் கழிச்சு தான் நான் இந்த மாதிரி ஹேர் ட்ரையர்லாம் யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து ஹேர் ஐனிங் பண்ண போகிறோம். ஹேர் ஐனிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து நீர் வகையில் எடுத்து இந்த மாதிரி 2 பார்ட்டிஷனாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் சீரம் அப்ளை பண்ணுறேன், ஆர்கன் ஆயில் சீரம். எதுக்காக நான் இப்போ சீரம் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ வந்து நான் கொஞ்சம் ஹீட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ என் முடி வந்து ட்ரை ஆகாமல் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக நான் இப்போ வந்து ஆர்கன் ஆயில் சீரம் அப்ளை பண்ணேன். ஸோ சீரம் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக முடி எடுத்துகிட்டு இந்த மாதிரி மறுபடியும் ஹாஃப் நாட் போட்டுக்கோங்க. என்னதான் 2 பார்ட்டிஷனாக பிரித்தாலும் இந்த மாதிரி எவ்வளோ உங்களுக்கு முடி வேணுமோ அந்த முடி மட்டும் எடுத்துட்டு மிச்சம் இருக்கிற முடியெல்லாம் வந்து டாப் நாட் போட்டுக்கோங்க. ஒரு சைடு இந்த மாதிரி போனிடெயில் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீங்கள் வந்து ஹேர் ஐனிங் பண்ணலாம். ஸோ இன்னொரு தடவை ஹீட் ப்ரொடெக்டர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு கீழே இந்த மாதிரி முடி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஸோ டைட்டாக இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஐனிங் பண்ணுங்கள். மெயினாக பேபி அதுக்கப்புறம் கேர்லி ஹேர் இருக்கிறவங்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட முடி நல்லா ஸ்ட்ரெயிட்னிங் ஆகும். உங்களுக்கு ஆல்ரெடி ஓரளவு நல்லா ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்க முடியும், லைட்டாக தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸி ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறது. பட் பேபி ஹேர் அதுக்கப்புறம் கேர்லி ஹேருக்கு தான் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஹேர் ஐனிங் பண்ணுறது, ஹேர் ஐனிங் சொல்லலாம், இல்லாட்டி ஹேர் ஸ்ட்ரைட்னிங் சொல்லலாம். நான் வந்து மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு வந்து கீழே ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் பிடிக்காது. அதனால நான் வந்து அடியில் மட்டும் கொஞ்சம் கேர்ல் பண்ணிக்கிறேன். மறுபடியும் கொஞ்சமாக முடி எடுத்துட்டு மிச்சம் இருக்கிற முடியெல்லாம் வந்து நான் கொண்டு போட்டுருவேன். ஹேர் ஐனிங் பண்ண முடி எல்லாமே பின்னாடி போட்டே வாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. மறுபடியும் கொஞ்சம் ஹீட் ப்ரொடெக்டர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு தடவை கோம் பண்ணிவிட்டு
கீழே நல்லா முடியை டைட்டாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை மேலே நல்லா ஹேர் அயனிங் பண்ணிவிட்டு கீழே நான் இந்த மாதிரி கேர்ள் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கேர்ள் வேணாம் அப்படின்னா நீங்கள் ஹேரை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2-3 தடவை உங்களுக்கு பழகுற வரைக்கும் ஹேர் ஸ்ட்ரைட்டிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தெரியும். பழகிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்ப டைம் எடுப்பேன் ஹேர் அயனிங் பண்ணுறதுக்கு. இப்போ எனக்கு வந்து அவ்வளோ டைம் எடுக்காது. ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்பீங்க ஹேர் அயனிங் பண்ணுறதெல்லாம் வந்து நல்லதா, முடிக்கு டேமேஜ் ஆகாதான்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து டெய்லியுமே ஹேர் அயனிங் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக முடி வந்து டேமேஜ் ஆகும். ஸோ இப்போ வந்து நான் ஓரளவு பண்ணி முடிச்சாச்சு. முக்கால்வாசி முடிக்கு இன்னும் மிச்சம் இருக்கிற முடிக்கு பண்ணுறேன். ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஹேர் அயனிங் வந்து டெய்லி பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக முடி டேமேஜ் ஆகும். என்னைக்காவது ஒரு நாள் தான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியல டேமேஜ் ஆகாது. இல்லை வீக்லி ஒன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அவ்வளோதான் முடி டேமேஜ் ஆகாது. பட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஹேர் வந்து கேர் எடுத்துக்கணும். நல்லா ஹேருக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி நல்லா ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணணும். வீக்லி ஒன்ஸ் ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் வச்சு ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணணும். நீங்கள் வந்து அடிக்கடி ஹேர் ஸ்ட்ரைட்னிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ அப்போ தான் வந்து உங்களோட முடி டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ ஹேர் அயனிங் பண்ணதுக்கப்புறம் நீங்களே டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடிலாம் வந்து ஹீட் வந்து என் முடிக்கு அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். ஹேர் ட்ரையர் கூட நான் எப்போயாவது ஹேர் எப்போ ஸ்ட்ரைட்டிங் பண்ணணும் அப்போ மட்டும் தான் நான் வந்து என்னோட ஹேர் ட்ரையர் கூட யூஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து அவ்வளோ ஹீட் யூஸ் பண்ண பிடிக்காது முடிக்கு. சப்போஸ் என் முடி வந்து ரொம்ப பேட் டேவாக இருக்குது, பட் நான் ஷூட்டிங் பண்ணணும் அப்படின்னா டாப் நாட் போட்டுருவேன். அதுதான் ரொம்ப கம்ஃபர்டபுள். எனக்கு எதுவும் ஹேர் அயனிங் வந்து என்னைக்காவது ஒரு நாள் பண்ணுவேன், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து சேம் அதே மெத்தட் இன்னொரு சைடுக்கும் ஃபாலோ பண்ணி ஹேர் அயனிங் முடிச்சிட்டேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் அவுட்புட். ஸோ ஹேர் ஸ்ட்ரைட்டிங் பண்ணிவிட்டு ஹேர் அயனிங் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கோம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, சீரம் ஒரு தடவை அப்ளை பண்ணாலும் அப்ளை பண்ணலாம். எண்டில் அப்போ வந்து நல்லா ஷைனிங் இருக்கும் முடிக்கு. சில பேருக்கு வந்து ரொம்ப கேர்லி ஹேராக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து லாஸ்ட்டாக ஒரு தடவை ஜஸ்ட் செட்டிங் ஸ்ப்ரே வந்து உங்கள் முடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு தடவை கோம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட முடி வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே நல்லா இருக்கும். சீக்கிரமாக வந்து மறுபடியும் கேர்ல் ஆகாது. அதுக்கு தான் ஒரு சின்ன டிப். நான் வந்து இன்னைக்கு செட்டிங் ஸ்ப்ரேலாம் அப்ளை பண்ணேன். ஏன்னா என்னோட முடி வந்து அவ்வளோ கேர்லிலாம் கிடையாது, அவ்வளோ வேவிங் கிடையாது. அதனால ஸோ இப்போ வந்து நான் சைடு வகர் எடுத்துருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து சைடு வகர் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் சைடு வகர் எடுத்து ஒரு தடவை நல்லா கோம் பண்ணிட்டேன். ஸோ இவ்வளோதான் வந்து ஹேர் அயனிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் என் சோஷியல் மீடியாவிலே ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறுபடியும் உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். Until then, this is Chitra signing off from you. Bye bye. Take care.